Hello friends, welcome to my channel. 23.5 episode 4 episode 4க்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன ஒருத்தவங்க கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க. பிஎல் மட்டும் கரெக்டாக போடுறீங்க, ஏன் ஜிஎல்னா போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஜிஎல் பிடிக்காதா அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு பிஎல்லும் ஜிஎல்லும் ஒன்று தான்ப்பா. நிறைய பெண்டிங் சீரீஸ் இருந்தது பிஎல்ல. ஆக்சுவலி ரம்ஜான்னால் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ போடவே முடியல. ஆல்மோஸ்ட் பிஎல் ஜிஎல் ரெண்டுமே நிறைய பெண்டிங்கில் இருந்தது. பிஎல் ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் வச்சுட்டேன். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் இந்த சீரீஸை பெண்டிங்கில் வச்சுருந்தேன். மற்றபடி எனக்கு ஜிஎல் பிடிக்காதனால இல்லை. ஜிஎல் பிடிக்காதுன்னா நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிக்கும், அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டோரியும் ரொம்ப நல்லா காமெடி லவ் எல்லாமே கலந்துருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் கண்டினியூவாக போட முடியல. ஆனால் இனி அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் பிஎல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2-3 எபிசோட்ஸ் இருக்குது, அதை அப்பப்போ பார்த்து போட்டுக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸை கண்டினியூவாக எப்படியாவது போட்டு சீரீஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது அவங்க ஆன்கோயிங்கில் என்ன எபிசோடுக்கு வந்திருக்காங்களோ அந்தளவுக்கு நானும் வேகமாக ஓடி வந்துடலாம். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வீடியோவாவது எப்படியாவது போட்டணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஐலண்ட் சொல்லியிருப்பா சன் ஹூமனை இந்த ஓங்ஸா ஹூமனுக்கு பிடிச்சிருக்குன்னு. திடீர்னு இதை கேட்டுட்டு பின்னாடி இருந்து சேரன், என்னது உனக்கு சன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இல்லை அது அப்படி இல்லைன்னு சொல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஓகே விடு பார்த்துக்கலாம், நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு ஒன்று தெரியுமாடா, நம்ம ஓங்ஷாக்கு சன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி பிடிச்சிருக்குல்ல, இது வேறு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சா என்ன தப்பு, அது ஓப்பனாக வெளியே சொன்னால் தப்பா? நானும் பொண்ணு அவளும் பொண்ணு, அதனால் என்ன, பொண்ணாக இருந்தால் என்ன, பிடிக்கக்கூடாதா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல, உடனே ஆயிலுன்னு சொல்கிறா. ஒரு ஹூமனுக்கு இன்னொரு ஹூமனை பிடிக்கும்போது அதில் என்ன தப்பு இருக்குது, இதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேகமாக அப்படியே ஓடி போயிடறா. என்னடா இவள் பாட்டுக்கு போகிறான்னு, ஆயில நில்லுன்னு சொல்ல, சீக்கிரம் உன்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லு, உனக்கு ஜாதகம் பார்த்தரேன்னு சொல்ல, நீ பேசாமல் இருடின்னு சொல்லி அப்படியே சேர் ஒன்று விட்டுட்டு குடுகுடுன்னு ஓங்ஷாவோட நில்லுன்னு ஓங்ஷாவை துரத்திட்டே சேரனும் பின்னாடியே போகிறா. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லோரும் பிஸியாக இருக்க அவங்கவுங்க கிளப்போட ஆக்டிவிட்டியை பற்றி ஆல்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வேணும்னே நம்ம டோன் பையன் என்னோடய மிஸ்டீரியஸ் கிளப்பில் தான் நிறைய பேர் வந்து பார்க்க போகிறாங்க, அதாவது எவ்வளோ ஆடியன்ஸ் என் கிளப்புக்கு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உன்னோட அஷ்டாரமி கிளப்பு நீ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது, எப்படி ஒருத்தரும் வந்து அங்கே எட்டி பார்க்க போகிறதில்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு பேசாமல் இரு, தேவையில்லாமல் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி லூனாக்கு டென்ஷன் ஆகிடுது. வேணும்னே டோனு அவனை ஓட்டிகிட்டே இருக்கான். 4 பேரை வச்சு ஒரு கிளப்பு, இந்த கிளப்புக்கு நீ லீடரு, பேசாமல் தூக்கி போட்டு போ. இங்கே பாரு டோனு, நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற, வேணா வெயிட் பண்ணிப்பார், என்னோடய கிளப்பில் உன்னோட கிளப்பை விட அதிகமாக ஆடியன்ஸ் வரப்போகிறாங்க, அது நடக்கவே நடக்காது, நீ என்ன பண்ணாலும் அது நடக்காது, அதெல்லாம் நடக்காது, போ அப்படின்னு டோன் சொல்ல, என்னது நடக்காதா, நடந்து காட்டுறேன், இப்போ உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ரெடியாக இருந்துக்கோ, உன்னை விட எனக்கு நிறைய பேர் இந்த வருஷம் வந்து பார்க்க தான் போகிறாங்க, அப்போ தெரியும் உனக்கு உன் கிளப்புக்கு அதிக ஆடியன்ஸா இல்லை என் கிளப்புக்கு நிறைய பேர் வராங்களேன்னு, போடான்னு சொல்லி அங்கே இருக்க புக் எடுத்து பட்டுன்னு அவளை அடிக்க, கொஞ்சம் ஓவராக அடிக்கிறேன், உனக்கு ஒரு புக்கில் அடித்தாலும் பத்தாது, இருடா 2 புக்கில் அடிக்கிறேன்னு என் கிளப்பை பற்றி அசிங்கப்படுத்துறியான்னு அடின்னு அடிச்சுட்டு லூனா அங்கே போயிடா. அடுத்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்கா. அதாவது அவள் கிளப் மெம்பர்ஸ் 3 பேர் தான் அங்கே இருக்காங்க. இந்த கிளப்பில் நம்ம எப்படியாவதும் நிறைய பேரை வர வச்சு நம்ம ஆடியன்ஸை கிளப்புக்குள்ளே ஈர்க்கணும். அதாவது அந்த டோனோட கிளப்பை விட நம்ம கிளப்புக்கு அதிகமான ஆடியன்ஸ் வரணும். என்ன சொல்கிறீங்க, டோனு கிளப்பை விட நம்ம கிளப்புக்கு, இதெல்லாம் நடக்கிறதான்னு சன்னு சொல்ல, இங்கே பாரு இப்படிலாம் நீ பேசாத, என்னை பொறுத்த வரைக்கும் அவனை விட நமக்கு அதிகமான விசிட்டர்ஸ் வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அவங்க தானே வின் பண்ணுவாங்க, நம்ம பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. ஆமான்னு சொல்லி எல்லோரும் யோசிக்க, இப்படியெல்லாம் முடியாது. ஆனால் ஒன்று யோசிச்சுக்கோங்க, அவங்க கிளப்பை விட நம்ம கிளப்புக்கு அதிகமான ஆடியன்ஸ் வரக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும், ஏதாவது யோசிங்க. ஏன் நீங்களே என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, நம்ம கிளப்பை நல்லா இருக்கணும் தானே நான் பேசுகிறேன், ஏதாவது ஒரு வழி இருக்கும், திங்க் பண்ணி ஐடியா கொடுங்க, என்ன பண்ணால் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்ல ஆளுக்கு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா, இல்லையே, சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம எக்ஸிபிஷன் மாதிரி எதுவும் பண்ணலாமான்னு ஓங்ஷா சொல்ல, எக்ஸிபிஷனா, ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த ஈவெண்ட்லலாம் எக்ஸிபிஷன் பண்ணால் அவ்வளோ செட் ஆகாது, நம்ம கிளப்பில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன எக்ஸிபிஷன் பண்ணி யாருக்கு என்ன காட்ட போகிறோம், இங்கே காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, வேறு ஏதாவது வழி இருக்கா? ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டமான வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சன் அப்படியே ஓங்ஷாவை பார்க்க, சரி இப்போ என்ன தான் பண்ணலாம், வேணா ஒன்று பண்ணலாமா,
நீங்களாம் வீட்டுக்கு போய் உட்காந்து திங்க் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல ஐடியாவோட நம்ம கிளப்புக்கு வாங்க. என்ன தோணுதோ வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவான்னு சொல்ல சரி ஓகேன்னு சன்னும் ஓங்ஸாவும் சொல்ல ஐலினை திரும்பி பார்த்துட்டு உனக்கு ஓகேவா ஓகேன்னு சொல்லிட்டு ஐலின் அந்த பக்கம் போயிடா. அடுத்த கிளாஸ் ரூமில் ஓங்ஷா தூங்கிட்டு இருக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் டின் பையன். சும்மா வீடியோ எடுக்காதடா, இப்படியே என்னை வீடியோ எடுத்து உன் யூடியூப் சேனலில் போட்டு என்ன தான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்ல சரி இங்கே வாங்க நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல போகிறேன். நீ எந்த டே பிறந்தேன்னு சொல்லு, உன்னை பற்றி நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன்னு சொல்ல நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன், செவ்வாய்க்கிழமையா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஒன்று எடுக்கிறா. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, போல்டாகவும் பிரேவாகவும் இருப்பாங்களாம். அவங்க எப்படியுமே பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது அவங்க எல்லாருக்கும் எல்லாமே விட்டு கொடுத்துருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். லவ்னு வரும்போது அவங்க அப்படியே ஃபால் ஆகிடுவாங்க. லவ்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல ஆமாம்ல எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஓங்ஷா அப்படியே கழுத்தில் கையை வச்சு அப்படியே லவ் மூடுக்குள்ளே போக இருக்கட்டும் நான் மண்டே பிறந்தேன், எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுன்ட்டுன்னு சொல்ல மண்டே பிறந்தவங்க எப்பயுமே ஆக்டிவிட்டியாக இருப்பாங்களா, அவங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் எப்பயுமே ஆகாதான். ஐயோ அப்போ உனக்கும் எனக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு ஓங்ஷாவை பார்த்து கேட்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சன்னும் வரா. சன்னு வந்தோடனே இங்கே என்ன நடக்குது, நாங்கள் சும்மா எங்கள் அஸ்ட்ரானமி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கும் ஜாதகம் பாருங்களேன், நீ என்னைக்கு பிறந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்பயுமே அழகாக இருப்பாங்களாம், போல்டாக இருப்பாங்களாம், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் இருப்பாங்களா. அதாவது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த பாண்டிங் எப்பயுமே பார்த்தவொடனே பிடிக்குமான்னு சொல்ல வேணுனே டின்னு ஓங்ஷா அப்போ நீ செவ்வாய்க்கிழமை அவள் வெள்ளிக்கிழமை 2 பேரும் ஒன்று தானேன்னு சொல்ல அதனால தான் ஓங்ஷாவை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு போல், ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்ல சன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஓங்ஷாக்கு ஹாப்பி ஆகிடுது. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சுதுங்கிற மாதிரி சேரும் என்னோட கையில் ஒரு தட்டுறா. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சுதுங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க உடனே ஓங்ஷாக்கு இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நம்ம சன் நம்பும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்டென்ட் யோசின்னு லூனா சொன்னதுனால ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே அவள் திங்க் பண்ணும்போது அப்புறம் அந்த ஜோசியம் பார்த்தாங்கல்ல அது அப்படியே ஞாபகம் வருது. ஐயோ எனக்கும் சன்னுக்கும் எவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அப்படியே எழுதி வச்சிடறா அந்த பேப்பரில். ஐயோன்னு வேகமாக ஒரு ஒயிட்னர் எடுத்து அதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக இவளுக்கு சன் கிட்டேருந்து மெசேஜ், அதாவது நம்ம ஏர்த்துக்கு மெசேஜ் வருது. ஏர்த்துக்கு மெசேஜ் வந்தால் இவளுக்கு ஹாப்பி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பர்த்டேவை பற்றி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குமா. நீ எப்போ பிறந்தேன்னு ஏர்த்துக்கிட்ட கேட்க செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன்னு சொல்ல அப்போ நான் என்ன டேட்டில் பிறந்தேன்னு உனக்கு தெரியுமா, கண்டிப்பாக நீ ஃப்ரைடேவே தான் இருப்ப அப்படின்னு சொல்ல நீ சும்மா சொல்கிற விளையாடாத, என் பர்த்டேட்டு உனக்கு எப்படி தெரியும், அது நீ இவ்வளோ பாண்டிங்காக என்கிட்ட கேட்கும் போதே எனக்கு தெரியும், நீ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லி ஏர்த் மெசேஜ் பண்ண அதை கேட்கும்போது இவளுக்கு இதெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, சயின்டிஃபிக்காக பார்த்தா அதுலேயும் உண்மை இருக்குதுன்னு தோணுது. ஸோ நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூன் டெய்லிங்கும் சயின்ஸும் ஒன்று தானே தோணுதுன்னு சொல்லி சன் சொல்ல டக்குன்னு இவளுக்கு ஒரு ஐடியா வருது. நேற்று ஒரு டாபிக் கேட்டிருந்தால லூனா, ஒரு வேளை இதையே நம்ம டாப்பிக்காக வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஐலண்ட் கிட்டே போகிறா. ஐலண்ட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஒரு கான்செப்ட் யோசிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக ஐலண்ட் கிட்டே போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் இந்த மேட்ரை அப்படியே நம்ம லூனா கிட்டேயும் சன்கிட்டையும் சொல்ல நல்ல கான்செப்ட் தான், ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்கள்ல. அப்போ இந்த கான்செப்டையே நம்ம வச்சுக்கலாம். கிளப் ஃபேர் டே அன்னைக்கு இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. டோனை விட மட்டும் நம்மளுக்கு அதிகமான விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. லூனா நடுவில் போய் ஹக் பண்ணவும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஐலண்ட் அந்த பக்கம் போக எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அங்கேருந்து சன் சொல்ல ஒரு வழியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லி கான்செப்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஸியாக இருக்க நிறைய புக்ஸ்லாம் வச்சு இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் பற்றி அப்படியே பார்த்து டேட் ஆஃப் பர்த்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணுன்னு அதுக்காக பிறந்த டே அதெல்லாத்தையும் வச்சு அது ஏதோ கால்குலேட் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு லூனா போய் லைட் ஆஃப் பண்ண அப்படியே எல்லாருக்கும் பயமாயிடுது. அப்படியே சன் ஓடி வந்து ஓங்ஸாவை ஹக் பண்ணிக்க ஓங்ஸாவை அவளை ஹக் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்க லூனா மறுபடியும் அப்படியே அந்த மெயின் ஆன் பண்ணிட்டு வந்து நான் தான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்ல ஹூமன் சீனியர் நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிகிட்டே ஐலண்ட் உட்காந்துருக்கான். நீ என்ன சொன்னேன்னு சொல்லி திரும்பி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஐலண்ட் அப்படியே அமைதியாயிட்டா. அடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சன் ஓங்ஷாவை ஹக் பண்ணதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பா போல். அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க அப்புறம் ஏத்துக்கு மெசேஜ் பண்ண அவளோட மூடு அப்படியே மாறிடுச்சு. ஏத்துக்கிட்டே கேஷுவலாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. அடுத்து சேம் டைம் அடுத்த நாள்
ஆயிலண்ட் லைப்ரரியில் உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்க லூனாவை பக்கத்தில் போகிறா. வேணும்னு அவளை டிஸ்டர்ப் பண்ண போக, என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, போ உனக்கான வேலை இருக்குல்ல அதை போய் பாரு, ஃபார்ச்சூன் டெல்லிங்க்கு நாளைக்கு ரெடி ஆகணும்லன்னு லூனாவை பார்த்து சொல்ல, என்னது ஃபார்ச்சூன் டெல்லிங்க்கு நானாம் கிடையாது, அதுக்கு ஓங்ஷாவும் நீயும் தான் அப்படின்னு சொல்ல, என்னது ஓங்ஷாவும் நானுமா அப்படின்னு ஆயிலனுக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் கிளப்பில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, ஓங்ஷா என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறா. அதெல்லாம் நீங்கள் 2 பேர் கொடுத்த ஐடியா, நீங்கள் 2 பேர் தான் அதை சரி பண்ணணும்னு சொல்ல, இல்லை நான்லாம் சரி பண்ணவே முடியாது, என்னால் முடியாது, நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்னு உங்க சொல்ல, அதுக்காக தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ எல்லாருக்கிட்டையும் பேசணும்ல, அதனால் நீங்கள் 2 பேரும் தான் இதை பண்ண போகிறீங்க, 2 பேருக்கு அதுக்கான காஸ்டியூம் ரெடி பண்ணி பேசுறதுக்கு ரெடி ஆகிக்கங்கன்னு சொல்ல, என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு சன்னும் லூனாவும் நாங்கள் ஆல்ரெடி செலிப்ரிட்டிஸ் ஃபேமஸாக இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், ஸோ நாங்கள் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து வாங்கன்னு இன்வைட் பண்ண, நீங்கள் 2 பேரும் அதை பண்ணாதான், ஸோ 2 பேரும் ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி லூனா அந்த பக்கம் போக, இவங்க 2 பேருக்கும் டென்ஷனு. அப்புறம் வீட்டுக்கு போய் எப்படியோ அங்கே இருக்க டின்னு பையனுக்கு வீடியோ கால் பண்ணி பேச, சேர் ஒன்றும் டின்னும் பேசுகிறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, உன்னை பேச வைக்கிறது ஈஸி, நீ இந்த மாதிரி பேசு, அப்படி பேசு, நான் சொல்ல வருவது என்னன்னா உங்களோட ஃபார்ச்சூன் பற்றி, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி சேர் ஒன்று அப்படியே இமிடேட் பண்ணி காட்டுறா. ஏய் டென்ஷனாக இருக்குப்பான்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற, உங்கள் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கோம், ஆல்ரெடி நாங்கள் மிஸ்டீரியஸ் கிளப் இருந்தாலும் எங்கள் கிளப்பை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்ல, அடுத்த நாள் வீட்டுக்கு வரைக்கும் எல்லோரும் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஓங்ஷா வீட்டில் தான் மீட்டிங், ஸோ அதனால் ஓங்ஷா அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இது ஓகேவா, இது அவங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்து எடுத்துகிட்டு இருக்க. ஆயிலன் அதை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னு கேட்க, அதுவா இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருந்ததில்லை தெரியுமா, யாருமே வீட்டுக்கு வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வராங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அங்கே எல்லாத்தையும் ஓங்ஷா ரெடி பண்ண காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. வந்துட்டாங்க வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்கே நம்ம டின்னு பையனும் அப்புறம் சேர் ஒன்று நிற்க, நடுவில் பார்த்தா சன் ஹாய்ன்னு சொல்லிட்டு வரா. சன் அங்கே பார்த்தனையும் அப்படியே ஷாக் ஆகிடுது. நாங்கள் 2 பேரும் வர வழியில் சன் அங்கே இருந்தா அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காகவே இருக்குது ஓங்ஷாக்கு. அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி உட்கார வைக்க, அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எல்லோரும் மாற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் ஓங்ஷாக்கு சன்னை பக்கத்தில் பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே சன் வருவான்னு, ஆனால் அவள் வந்துட்டா, இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா எப்படி இருக்கிறது ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஓங்ஷா இருக்க. நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலையா, நான் வேணா போயிடுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு சன் எந்திரிக்கிறா. இரு நான் அவள் கையை பிடிச்சி அப்படியே அவளை உட்கார வச்சுட்டு, இல்லை நீ திடீர்னு வந்தியா, எனக்கு அது ஷாக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு ஓங்ஷா சொல்ல, சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்தா உனக்காக நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ஐலண்ட் இது உனக்குன்னு ஓங்ஷாக்கு ஷேரும் நிறைய புக்ஸ் தரா. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லிடுறேன், ஐலின்ங்கிறது வந்து ஏலின் தான் அவர் சொல்லுவாங்க, AYLIN ஏலின் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த ஐலண்ட் அப்படின்னு அவளை கூப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் ஐலன்னே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் தெரியாமல் தான் ஐலண்டுங்கிற பேர் சொன்னேன், ஸோ எனக்கு அப்படியே அது பேரே பழக்கமாயிடுச்சு, ஸோ அதனால தான் நான் ஐலன்னு சொல்கிறேன். அவள் பேர் வந்து ஏலின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஐலன்னே வச்சுக்கலாம், அதானே நல்லாயிருக்கு. ஸோ அவளுக்கும் புக்லாம் கொடுக்க அவளும் வாங்கிட்டா. சரி ஓகே இப்போ எல்லாமே ஓகே, உங்களுக்கு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதாவது உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு, இது நல்லா இருக்கா, இந்த தலையில் ஒரு துண்டை கட்டு, இந்த பெட்ஷீட்டை போடுன்னு சொல்லி அங்கே ஐலனையும் ஓங்ஷாவையும் மாற்றி டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக ஃபன் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு நைட்டும் ஆகிடுது. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி சேர் ஒன்றும் டின்னும் கேப் புக் பண்ணி போக, அடுத்து சரி ஓகே ஹூமன் சன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலண்ட் அந்த பக்கம் போயிடா. சரி ஓகே நானும் கிளம்புறேன்னு சொல்ல, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தில்லைன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஒரே கிளப்பு, அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு சன் அப்படியே திருப்புறான். நீ எப்படி போவேன் வீட்டுக்கு, நான் சன்னியில் போவேன். சன்னியா, யாரா அது சன்னி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓங்ஷா பார்க்க, அங்கே பாரு சன்னி நிற்கிதுன்னு சொல்ல, அங்கே அவள் பைக் இருக்குது, நான் பைக்கில் தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போக, இவ்வளோ பாய் குட் நைட் சொல்லி பக்கத்தில் போகிறா. அவள் ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட்டில் பெல்ட் போடாமல் இருக்க, ஒரு நிமிஷம் சன்னு சொல்லி அவளுக்கு அப்படியே அழகாக பெல்ட் போட்டு விட்றா. சன் பக்கத்தில் இருக்கும்போது ஏர்த் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், அதை நான் ஃபீல் பண்ணுறேன், நீ பக்கத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குன்னு ஓங்ஷா மனசுக்குள்ளேயே எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்கா. சன் அந்த பக்கம் போயிடா. அவள் போனதை கேட் மேலே எட்டி பார்த்துட்டுலாம் ஹாப்பியாக இருக்குது நம்ம ஓங்ஷாக்கு. அடுத்த நாள் ஸ்கூலில் எல்லோரும் அவங்கவுங்க ஆக்டிவிட்டிக்காக நிறைய போஸ்டர் மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டே இருக்க, இவங்களும் இவங்க அஸ்ட்ரானமி கிளப்புக்காக அந்த போஸ்டர் ஒட்டிகிட்டே இருக்காங்க. ஓங்ஷா அதை ஒட்டிட்டு இப்படி திரும்பி பார்த்தா, அங்கே
உங்கள் க்ரஷ்ஷுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே ஓங்ஷாக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி சரி இங்கே முடிச்சிட்டியா, ஏ ஹூமன் வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துக்கிட்டே அப்படியே அங்கே ஐலண்டும் போயிடா. ஒரு வழியாக அவங்க எதிர்பார்த்த அந்த கிளப் ஃபேர் டேவும் வந்துடுது. ஸோ இவங்க ஃபார்ச்சூன் டெல்லர் தானே, ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஒரு சேர், அந்த பக்கம் ஒரு சேர் இருக்குது. 2 பேர் வரும்போது இவங்க ஜோசியம் சொல்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். அதுக்கான காஸ்டியூம்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. 2 பேர் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் யாருமே வர்ற மாதிரியே தெரியல. யாரும் வர மாதிரி தெரியல. நம்ம கிளப்பு யாருக்குமே எப்பயுமே பிடிக்காது. ஐலண்ட் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஒரு வேளை ட்ராவல் பண்ணி வர மனுஷங்களுக்கு நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஐலண்ட் ஒரு பக்கம் புலம்புறா. நானே பேச மாட்டேன், என்ன வேறு இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களே, நான் என்னதான் பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியலன்னு ஓங்ஷா புலம்பிகிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா சன் 2 பேரையும் கூட்டிகிட்டு வரா. இங்கே 2 பேர் வந்திருக்காங்க, போய் உட்காருங்கன்னு சொல்ல 2 பொண்ணுங்களை வந்து உட்கார. ஒரு வழியாக எப்படியோ வந்தாங்களே, அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்திருக்காங்களேன்னு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது 2 பேருக்கும். சரி ஓகே ஆரம்பிக்கலான்னு சொல்லி நடுவில் பல்பு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் அப்படியே கை வைக்க அதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு வேவ் மாதிரி ஒன்று வந்து போகுது. கையிலேருந்து வர மாதிரி இருக்குது அந்த வேவ். சரி இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஓங்ஷா கூட இருக்க ஒரு பொண்ணு என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு, நான் சொல்கிறேன்னு சொல்ல டேட் ஆஃப் பர்த்னு சொல்கிறா. உன் பேர் மின்ட் கரெக்டானு சொல்ல, என் பேர் இப்படி உனக்கு தெரியும், கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்க ஃபோனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் மின்ட்டுன்னு எழுதியிருக்கு. ஓ என் பேர்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்ல, இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கா நம்ம ஐலண்ட் கிட்ட. நான் மனுஷங்க கிட்டலாம் அதிகமாக பேச மாட்டேன், நீ ஏலியனை மட்டும் நம்பு, ஏலியன் எதையும் போய் சொல்லாதுன்னு சொல்ல, சரி என்னை பற்றி என்ன சொல்கிற, உனக்கு இந்த கிளப்புக்கு இப்போ வரவே பிடிக்கல, உனக்கு இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் மேலே நம்பிக்கையே இல்லை, உன் ஃப்ரெண்டுக்காக தான் இங்கே நீ வந்திருக்க கரெக்டானு சொல்ல, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாற்றி 2 பேரும் பற்றின நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அது நம்ம ஒருத்தராக பார்க்கலாம், ரெண்டும் மாற்றி, அதாவது இது ஒரு கொஸ்டின் அது ஒரு கொஸ்டின் அப்படின்னு வரும். நம்ம ஒருத்தரதே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மின்ட்டோடது சொல்லிடுறேன். மின்ட்டுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இப்போ நான் சரியாக பேசுகிறதே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே நான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பேன். பட் என் பாய் ஃப்ரெண்ட் ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, உடனே அது ஓங்ஷா சொல்கிறா, உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனா அதில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எல்லாமே மாறும், அவனுக்கான டைமை நீ கொடு, எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல. அடுத்து இங்கே நம்ம இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பேர் பூ. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு என் ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு நான் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறேன்னு சொல்ல. எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே நம்பாத, உன் ஃப்ரெண்டை நீ நம்புகிறேன், உன் ஃப்ரெண்டு உனக்கு உண்மையாக தான் இருப்பாள், இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும், ஸோ அதனால் பார்த்து நடந்துக்க, எதுக்குமே ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொல்லி இவளுக்கு சொல்வா ஐலண்ட். ஸோ இப்படியே மாற்றி இவங்க பேசிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மின்ட்டு பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா ஐம் சாரின்னு ஓங்ஷா கத்திகிட்டே இருக்க. இல்லை நீ என்னை பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டு, நான் என் கிளப்பில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்கே வர அத்தனையுமே உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக போயிடறாங்க. வெளியே போய் பார்த்தா அங்கே ஒரு க்யூவே நிற்குது. வெயிட் பண்ணுங்கள் ஒருத்தராக போங்கன்னு சொல்லி லூனாவும் சன்னும் மாற்றி ஒருத்தராக அனுப்ப, இங்கே இவங்க 2 பேரும் மாற்றி அந்த ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக இவங்க கிளப்புக்கும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டோக்கன் கொடுத்து பார்க்குற அளவுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, அந்த அளவுக்கு வராங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஐலண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, எனக்கு இதுக்கு மேலே முடியாது, டைம் ஓவர், நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐலண்ட் அந்த பக்கம் போக, ஓங்ஷா மட்டும் அங்கே அப்படியே உட்காந்துருக்கா. அவனாலேயும் முடியல, அம்மா டயர்டாக இருக்குன்னு அப்படியே படுத்துக்க. அவள் ஒரு பொண்ணு மேலே ஒரு பொண்ணுக்கு ஜோசியம் சொல்லியிருப்பா ஓங்ஷா. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருக்குது, க்ரஷ்னா நீ டைரெக்டாக நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருப்பாள். அதை அப்படியே யோசிச்சுட்டே சன் அவகிட்ட வந்து, எனக்கு இங்கே பார்க்க முடியுமா, எனக்கும் என்னோட ஜோசியம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல, நான் டைம் இல்லைப்பா, ஹலோ எனக்காக பார்க்க மாட்டேன்னு சொல்ல, சன் நீயா, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுன்னு சொல்ல, எனக்கு ஒருத்தர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, பட் அவங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியணும், இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல. இதை கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஓங்ஷாக்கு. சன்னுக்கு எர்த் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, நான் தான் அதை புரிஞ்சுக்காமல் பண்ணுறேன், எப்படி நான் அவகிட்ட சொல்லுவேன். சரி இதுக்கு ஒரு ஈஸியான வழி இப்போயே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறா. ஓங்ஷா நீ எங்கே போகிற, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, இப்போ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓங்ஷா வேகமாக ஓடுறா. அவள் எங்கே போகிறான்னு பார்த்தா அந்த ஃப்ளோரல் அந்த கிளப்புக்கு போய் அங்கேருந்து பஞ்சஸ் ஆஃப் ரோஸு ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட் எடுத்துகிட்டு வேகமாக வரா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஓங்ஷா வரலையேன்னு சன்னும் அப்படியே நடந்து வர 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மீட் பண்ண இடத்துல இது உனக்குன்னு சொல்லி டக்குன்னு அவள் கையில் ரோஸை கொடுக்க, சன் அந்த ரோஸை கையில் வாங்கி அவளை பார்க்குறா. அவளை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஸ்டிக்கி நோட் ஓப்பன் பண்ணி பார்க்க, டு மை சன் ஃப்ரம் எர்த் அப்படின்னு எழுதியிருக்கு. எர்த்தான்னு சொல்லிட்டு அப்படியே ஓங்ஷாவை பார்த்துட்டே சன் நிற்க, என்ன பேசுறது
ஐ ஐன்னு சொல்லிட்டு அப்படியே ஓங்ஷானிக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன்ப்பா. அதுக்காக பிஎல் தான் முக்கியம், ஜிஎல் போட மாட்டீங்க அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பிஎல் ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். எனக்கு பிடிச்சனால தான் இந்த ஜிஎல் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஜிஎல்க்குன்னு தனியாக ப்ராப்பராக எந்த சேனலுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன் ப்ராப்பராக ஜிஎல் யாருமே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு போடணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னன்னு தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு இடையில ஸ்டாப் பண்ணுற மாதிரியே வருது. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. இதுக்கப்புறம்லாம் டிலே ஆகாது. நான் கண்டினியூவாக இந்த சீரீஸ் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற எல்லா சீரீஸுமே போகிறேன். பிளாங்க் சீரீஸ் நிறைய பேர் கேட்டிங்க. பிளாங்க் சீரீஸோட கிளைமேக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ்க்காகவே நான் அதை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். மூவி வெர்ஷனில் போடலான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் கிளைமேக்ஸ் எபிசோடை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுது. அதனால சேட் எண்டிங்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நான் அது போடலை. ஸோ அதனால தான் அந்த சீரீஸ் நான் போடல. நிறைய பேர் அது போட முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிஎல் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் வரும். ஸோ இதே மாதிரி ஜிஎல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.